வைகோவை கண்டித்து போராட்டம். இந்து பரிவார் அமைப்பினர் அதிரடி கைது. சென்னை சிவானந்தா சாலையில் வைகோவிற்கு எதிராக முழக்கம். போராட்டக்காரர்களை வாகனத்தில் ஏற்றிய போலீசார். வைகோவின் பேச்சை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் இந்து பரிவார் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். திருவள்ளுவருக்கு காவி அணிவிப்பது எங்கள் உரிமை. வைகோவிற்கு எதிராக இந்து பரிவார் அமைப்பு கொந்தளிப்பு. தமிழக சட்டமன்றத்தில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் சிலை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்து பரிவார் அமைப்பு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியதாக கூறி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழக இந்து பரிவார் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைகோவிற்கு எதிராக தீவிர முழக்கங்களை எழுப்பினர். அனுமதியின்றி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அதன் பின்னர் இந்து பரிவாரம் அமைப்பின் தலைவர் வசந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னை சிவானந்தா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டமாக இது மாற்றப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழில் எழுதியுள்ளார். அவர் தங்களை பொறுத்தவரை ஒரு சித்தர். எனவே அவருக்கு விபூதி, பட்டை அடிப்பது, காவி உடை அணிவிப்பது தங்களது உரிமை என்றும் அதை தடுக்க வைகோவிற்கு அல்லது திராவிட கட்சிகளுக்கோ உரிமையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் சிலையை காவி உடையுடன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று தமிழக இந்து பரிவார் அமைப்பின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற வைகோவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் அனைத்து இந்து அமைப்புகளும் இணைந்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார். சார்பாக அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து இன்று வைகோ உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தோம். அதன் பேரில் வைகோவுடைய அலுவலகத்தின் முற்றுகையிட நாங்கள் முடிவு செய்த போது எங்களுடைய அதிகாரிகள் பேசுனதன் பிறகு இங்கே ஒரு இடத்தை ஒதுக்கி எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கேள்வியானது என்னவென்றால், திருவள்ளுவர் என்பது ஐயன் திருவள்ளுவர் என்பது இந்து மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் யாரும் சொல்லலை. யாரும் அவருக்கு குல்லா போட வேணும்னு சொல்லலை, யாருக்கு அவர் சிலுவை போடணும்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி யாரும் பட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் திருக்குறளை தமிழில் தான் சொல்லியிருக்காரு. தமிழ் என்பது மூத்த குடி, எங்களுடைய குடியே, எங்களுடைய நாட்டுடைய வழிகளை சொல்லி தான் இன்னைக்கு திருவள்ளுவர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு சித்தர். அந்த சித்தரை விபூதி அடிப்பதும் பட்டை அடிப்பதும் காவி உடுவதும் எங்களுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு வைகோவுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ உரிமை கிடையாது. தமிழக அரசு இந்த நம்மளுடைய திருவள்ளுவருடைய சிலையை தமிழக அரசு சட்டமன்றத்தில் அவருடைய சிலையை காவி உடையோட அவரை பிரதிஷ்டப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக இந்து பரிவார் அனைத்து இந்து இயக்கங்களின் கூட்டத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது ஆளுநர் மாளிகையை இந்த மாதிரி ஆளுநர் ஒரு பட்டை அடித்து காவி துணியை போட்டு அவரை வணங்கியதன் காரணமாக, திருவள்ளுவரை வணங்கியதன் காரணமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட திரு வைகோ அவர்களை வன்மையாக கண்டித்து நாங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு பிரச்சனையை அவர்கள் செய்தார்கள் என்றால் அது அனைத்து இந்து இயக்கங்களும் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக இந்து பரிவார் வசந்தகுமார், அகில இந்திய இந்து சத்திய சேனா தலைவர், புலவஞ்சி போஸ் காவி படை நிறுவன தலைவர் மற்றும் பாரதிய இந்து மக்கள் கட்சி உடைய மலைக்கோட்டை தர்மா அவர்களும் இதில் கலந்து கொண்டு மற்றும் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள் எல்லாரும் இதில் சிறப்பாக கலந்துருக்காங்க. இது ஒரு பெரிய லெவலில் நடக்க வேண்டிய விஷயம். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த அதிகாரிகளுடைய பேச்சுக்கு இணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம்.